பல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள கிட்ஸ் இருக்காங்க. அதிக பணம் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் குறைவான பணம் இருக்குது, நான் என் குழந்தைக்காக கொஞ்சம் ஒரு நல்ல கார்பஸை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோன்னு போடுவாங்க, அது பெரிய ரிட்டர்ன் வராது. வணக்கம், சொக்கலிங்கம் வள்ளியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். ஜென்ரலாக வந்து இப்போ பல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள கிட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க முதலீடு செய்ய ஆசைப்படுறாங்க, அல்லது எனக்கு பின்னால் என்ன ஆகும், ஒரு நல்ல கார்பஸ் சேர்த்து வைக்கணும், அல்லது என்கிட்ட மாதம் போடக்கூடிய தொகை கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு ஓவரால் கார்பஸ் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி சில இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கு, நாங்கள் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள சில்ட்ரனுக்காக இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோன்னு போடுவாங்க, அது பெரிய ரிட்டர்ன் வராது. இல்லை நீங்கள் டெபாசிட்டு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 7.5% தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா ஒன் டைமாக போட்டிங்கன்னா கூட 10 வருஷத்தில் வந்து ஒரு 7.5% கிடைக்கிதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 லட்சம் ஆகும், 20,61,000 ரூபாய் ஆகும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்னு இப்போ அதிக பணம் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட்டு குறைவான பணம் இருக்குது, நான் என் குழந்தைக்காக கொஞ்சம் ஒரு நல்ல கார்பஸை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது லேட்டரான் நாங்கள் ரிட்டையர் ஆகிலையும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் கூட அந்த குழந்தைகளுக்கு எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், ஏன்னா இப்போ ரைட் நோ வி ஆர் ஏர்னிங். ஸோ நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும், குழந்தையும் சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளையும் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ரிட்டையர் ஆகிருக்கலையோ அல்லது நம்ம வாழ்நாளுக்கு பிறகோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மந்த் ஆன் மந்த் அமௌண்ட் வர்ற மாதிரி இருந்தால் தான் பெட்டரு. அவங்கள அந்த குழந்தைய வச்சு யாரை வச்சு கவனிச்சிக்கினாலும் சரி, இல்லை அந்த குழந்தையே வெரி வெல் கேப்பபிள், அவங்களே ஒரு ஜாப் பண்ணுறாங்கன்னா கூட ஜாப் பண்ணுறதோட இது ஒரு சப்போர்ட்டாக அமையும். அது மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் அ சுப்பீரியர் ஆப்ஷன், ப்ரொவைடட் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 5 இயர்ஸாவது உங்களோட டைம் லைன் இருந்துச்சுன்னா. உதாரணத்துக்கு இதே நம்ம ஏற்கனவே பார்த்ததில் வந்து 10 லட்ச ரூபா போட்டு ஒரு 10 வருஷத்தில் நம்ம எஃப்டியில் போட்டு ஒரு 7.5% கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா 20,61,000 ரூபா கிடைக்கும். அதே இது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு விட்டுட்டு 10 லட்ச ரூபாயை போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்கிறேன், கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் ஒரு 12% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா கூட அதுவே 31,06,000 ரூபாயாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் அப்ராக்சிமேட் ஹியர் அண்ட் தேர் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் அபவுட் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், 31,31.06 lakhs இருக்கும். வேற நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா கூட 20.61 lakhs தான் இருக்கும், 10 இயர்ஸில் 10 lakhs. இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா இதை விட டெஃபினட்டாக குறைவாக தான் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது தவிர டேக்ஸ் ஆஸ்பெக்ட் இருக்குது, நெட் மணி இன் அவர் ஹேண்ட். இப்போ நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்களா, வருஷம் அதுக்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில். அட் த 10th இயர் வந்து ஸோ இப்போ நான் 20.61 சொன்னேன்னா கூட அதை விட உங்கள் கையில் குறைவாக தான் இருக்கும். வேறஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் நம்ம 31.06 lakhsன்னு சொல்கிறேன், அப்போ 20 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ 20 lakhs ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா டேக்ஸாக போகும் இன்றைக்கி உள்ள நிலைமையில். ஸோ மீதி 28.5 லட்சம் கிட்டத்தட்ட உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ டாக்ஸேஷனும் குறைவு மியூச்சுவல் ஃபண்டுகளில். ஸோ தட் இஸ் ஆல்சோ அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் ஒயில் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் உள்ள ப்ராடக்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்லாம் ஒரு 15% கூட தர வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் ஹையர் ரிஸ்க், மல்டி கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், அது மாதிரி போகணும். ஸோ அது மாதிரியெல்லாம் போகையில் வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 15% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா 10 வருஷத்தில் அதுவே வந்து 40,45,000 ரூபாயாக இருக்கும், 40.45 lakhs. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து கொஞ்சம் லோயர் ரிஸ்க் லார்ஜ் கேப் மாதிரி அல்லது அக்ரெசிவ் ஹைப்ரிட் மாதிரி போகையில் ஒரு 12% கிடைக்கும்னு எடுத்துக்கிறோம். அதே இது ஒரு மல்டி கேப் மாதிரி கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் போகையில் வந்து நமக்கு வந்து ஒரு 15% கிடைக்கும்னு எடுத்துக்கிறோம். ஸோ 15% இன் 10 இயர்ஸ் வந்து 40.45 lakhs உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவரால் வந்து ஒரு பெரிய கார்பஸ் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கையில் வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் ப்ரொவைடட் டைம் லைனும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சில்ட்ரனுக்காக, ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்காக, ரெகுலர் சில்ட்ரனாகவும் இருக்கலாம், பட் நம்ம இந்த டாபிக் எடுத்தது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்காக எடுத்திருக்கோம். ஏன்னா அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வர்றாங்க.
ஸோ அப்படிங்கையில் வந்து இது எனிவேர் பிட்வீன் ஒரு 10 lakhs in 10 years, எனிவேர் பிட்வீன் ஒரு 31 to 40.45 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு 20 lakhs 25 lakhs போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1 crore வரைக்கும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அப்படிங்கையில் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து அட் லேட்டர் ஸ்டேஜ் வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலம் SWP மூலம் மாதம் ஒரு 50,000 60,000 அல்லது 70,000 ஒரு 1 crore வந்துருச்சுன்னா either 50,000 60,000 அல்லது 70,000 தேவையை பொறுத்து நம்ம மந்த் ஆன் மந்த்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்னும் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு முதலீடு செய்ய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.